அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் முதல்ல நம்ம பார்க்குறது 2-3 கிரகங்கள் 2-3 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நம்ம பலன் பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் நமக்கான வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய வருமானத்துக்குரிய கிரகம் குரு பகவான் அவர் கோச்சாரத்தில் இந்த மாதம் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய வருமான ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. நமக்கான வருமானங்கள் அப்படிங்கிறது 2 விஷயத்தில் தான் நமக்கு நடக்கும். ஒன்று நமக்கு பிஸ்னஸின் மூலமாக வருமானம் அல்லது நம்முடைய வேலையின் மூலமாக ஏர்னிங். ஆக இதன் அடிப்படையில் பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய தொழில் உங்களை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய தொழிலை நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஏர்னிங் இருக்குமா அப்படின்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் ஏர்னிங் இல்லை. ஆக இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 16ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னரும் லாபத்தை அடைவார், நீங்களும் பெரிய லெவலில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவினைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. இதே தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும். ஸோ லைஃப் பார்ட்னருக்குமே இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. அதுக்கப்புறம் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் அல்லது உடல் ஆரோக்கியம் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சர்வீஸ் இருக்கான்னா இல்லை. ஸோ வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் சரி, எஃபர்ட் எடுக்கலைனாலும் சரி, 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸில் வேலையில் ஜாபில் ஓரளவுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இங்கே சர்வீஸ்னால் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டார் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்ன்லாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ எதில் வேணாலும் இருங்க, எம்என்சியில் எதில் வேணாலும் இருங்க. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய வேலை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். பட் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை இருக்குங்கிறதுக்காக அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா சனி பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே அவர் சனி இருக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை. ஸோ எந்த நம்ம பெர்மனெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, டெம்பரவரி ஜாபாக இருந்தாலும் சரி, நாம் பார்க்கும் வேலையில் ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கும் வேலையை விட்டு நாம் வெளியே வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் சனி பகவான் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே அவர் உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால இந்த மாதத்தில் நீங்கள் அதில் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ நீங்கள் மட்டும் சோலாக இருந்து உங்கள் வேலையை பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் 10ஆம் தேதிக்குள்ளே வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அல்லது இது வரைக்கும் அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு லேபர்ஸ் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு எதுவும் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வேலையாட்கள் விஷயத்துலையும் சரி, எக்ஸாமினேஷன்லேயும் சரி, அத்தனை விஷயங்கள்லையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் அலர்ட்டாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது.
10ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறீங்கள செலக்ட் ஆவீங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் அவங்கள சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகள் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும். இன்டர்ன்ஷிப் மட்டுமல்ல, யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் வராத பணங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு, ஸ்காலர்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே ஐப்பசி 10ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் சனி பகவான் உங்களோட 5ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை லவ்வில் நீங்கள் பிரேக்கப் ஆனவங்க அத்தனை பேரும் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு புது நபர்கள் வருவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் எகர் அண்ட் எகர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அடக்கி வாசிங்க. எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதத்தில் தோற்றம். அதுக்காக உங்களுக்கு லாபம் இல்லாமல் இல்லை. பெரிய கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணங்கள் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லதொரு கெயினை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள், புகழ், அந்தஸ்து இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ ரொம்ப அலர்ட்டாக இருங்க. எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள்லாம் குரு பகவான் பெரிய லெவலில் உங்களுக்கு உருவாக்குவார். எதிர்பாராத பயணம் இருக்குது. பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ, அதர் கண்ட்ரியோ, அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். அது இல்லாமல் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான மாதமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஃபர்தராக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ சில விஷயங்களில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இதிலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு அதை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் ஆஞ்சநேயரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.